ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு தன்னுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னும், அதாவது ஒரு சின்ன டாஸ்க் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு என்ன பண்றாராம், ஒரு நாள் ரொம்ப ஏர்லியா ஒரு 4 மணிக்கெல்லாம் போல எந்திரிச்சு, மாறு வேஷத்துல தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய், ஒரு ரொம்ப பிஸியான ஒரு சந்தை அத சூஸ் பண்றாரு. அந்த சந்தையில நல்ல ஒரு பெரிய கல்லா எடுத்துட்டு போய் நடுவால வச்சுட்டு, இவர் போய் ஓரமா நின்னுக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் மணி 6 ஆகுது. ஆஸ் யூசுவல் பீப்பிள்ஸ் எல்லாமே அந்த வழியா வராங்க. ஆ எல்லாருமே போறாங்க. அந்த கல்ல பாஸ் பண்ணி தான் போறாங்க. பட் எல்லாத்துக்குமே அந்த கல்லு வந்து இடைஞ்சலா தான் இருக்கு. வழி பாதையில தான் இருக்கு. பட் எல்லாருமே அத சும்மா இப்படி பார்த்துட்டு போறாங்க. ஒரு சிலர் திட்டிட்டு போறாங்க. "எவன்டா இந்த கல்ல இங்க வச்சது? திடீர்னு இங்க வந்து உட்காந்துருக்கு" அப்படின்னு எரிச்சல் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அத கடந்து தான் போறாங்க. அப்போ ஒரு வயசான விவசாயி, அவருக்கு அதாவது அவர் நடந்து போறதே கஷ்டம். அவர் பார்த்துட்டு இந்த கல்ல பார்த்துட்டு, "என்னடா இது இவ்ளோ பெரிய கல் இருக்கு. குழந்தைகள்லாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, விழுந்துருங்க. அடிபட்டு விழுந்துருவாங்க. இல்ல வண்டியில போறவங்க பார்க்காம வந்தாங்கன்னா விழுந்துருவாங்க. நடந்து போறவங்களும் பார்க்காம வந்தாங்கன்னா விழுந்துருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்ல கஷ்டப்பட்டு நகுத்தி ஒரு ஓரமா கொண்டு போய் போட்டார். போட்டதுக்கப்புறம் பார்த்தா, அந்த கல்லுக்கு அடியில ஒரு சீட்டு, ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. இந்த கல்லு யாரு நகுத்துனாங்களோ அவங்களுக்கு நாளைக்கு ராஜ மரியாதை இருக்கு. கிங்டம்ல வந்து ராஜ மரியாதை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு வந்தோடனே இந்த மறைஞ்சிருந்த ராஜா, சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து சர்க்குலேட் பண்ணி இருந்துட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு யானை மேல உங்களை ஏற வச்சு ராஜ மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த பெரியவரை யானை மேலே ஏற்றி அப்படியே ஊர்வலமாக ராஜ மரியாதையோட பேலஸ்க்கு போயிட்டு, பேலஸில் அந்த விவசாயிக்கு தேவையான எல்லாமே பணம் எல்லாமே கொடுத்து அவரை செட்டில் பண்ணுறாரு ராஜா. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன நமக்கு கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த கல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை. இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுங்க. எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியுமே ஒரு ரிவார்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ரொம்ப எடுத்துக்காம, அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை தேடுங்க. அதை விட்டுட்டு ஐயோ வந்துருச்சே அப்படின்னு சோர்ந்து உட்கார்றதுனாலையோ, இல்லை அந்த பிரச்சனை மேலே எரிச்சல் படுறதுனாலையோ எதுவுமே மாறாது. சரிங்களா? ஸோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க.